இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா டேஸ்ட்டான சுவையில் இருக்க தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். ஹாஸ்டலர்ஸ்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். 1 வீக் ஆனாலும் கெடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு கேஸில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு நல்லா கிண்டணும். அந்த தண்ணி பிரிஞ்சு வரப்போ ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை எடுத்து கரைச்சி நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நான் வந்து 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணி நல்லா வற்றின உடனே அதை ஆற விட்டணும். அந்த ஆற விடுற கேப்பில் நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் நம்ம ஆற வச்சதை எடுத்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி கொஞ்சம் நறுக்கி வச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் போட்டு அது நல்லா வறுந்த உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டை எடுத்து போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும். இது ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் அப்புறம் என்ன திட்டாதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ செஞ்சு பாருங்கள். நல்லா கிண்டிகிட்டே இருக்கப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி அந்த கடுகு வெந்தய பொடியும் நல்லா சேர்த்துட்டு அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் அதையும் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ண உடனே நல்லா அரோமா வரும். நம்ம கைவிடாமல் கிண்டணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நல்லா வாசனையாக இருக்கும். அப்போவே ஆஃப் பண்ணிடணும். இதை நம்ம சாதம், சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணால் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.